ஹாய்மா, இது பாருங்கடா, தக்காளி தொக்கு சொல்லி தரேன்டா. அப்படின்னா ஊறுகாய் போடுவோம்ல, பிக்கில். இதை பாருங்கள், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, புளியை ஊற வச்சுக்கோங்க, சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டுருங்க. இப்போ மிளகா முதல்ல போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புளியும் தக்காளியும் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும்டா. கிரைண்ட் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அந்த கிரைண்ட் பண்ணதை எடுத்து அதில் கொட்டிடணும். டைம் அது பாருங்கடா, இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அது தக்காளியினுடைய தண்ணியிலேயே அதுலேயே கிரைண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இதை நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கடாய்க்கு ஒட்டாமல் தொக்கு மாதிரி பதம் வந்துடும்டா, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும், ஓகேவா? இது தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் போட்டுன்னு சாப்பிடுவோம். இப்போ நான் லஞ்சுக்கு அதுதான் எடுத்துகிட்டு போகிறேன். சாப்பாட்டில் போட்டுன்னு ஒரு சொட்டு நெய் போட்டணும், இல்லை எண்ணெய் போட்டணும், பவுடர் இந்த வடிச்சக்கல்ல பவுடர் போட்டுன்னு கலந்து சாப்பிட்டோம்னா சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கூட வேறு எதுவுமே தேவையில்லைடா. தக்காளி தொக்கு செய்து கற்றுக்குங்க. தேங்க்யூ. அதை பாருங்கடா, ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த வாட்டரெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா போதும், ஓகேவா? அது வரைக்கும் தான். அதுக்கப்புறமா ட்ரையாக பண்ணக்கூடாது, ஓகேவா? இது பாருங்கள், வாட்டரெல்லாம் போயிடுச்சு. அந்த எண்ணெய் வந்து அப்படியே பிரியுது பாருங்கள். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும், ஓகேவா? கலந்துக்கிட்டே இருக்கணும்னா வச்சுட்டு போயிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்